சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹீரா அவங்க போட்டோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கம் வா இப்ப போலாம். வா வா வா. ஆனந்தி அக்கா 5 நிமிஷத்துல பாத்துட்டு சீக்கிரம் வந்துரு. கௌதம் டாக்டர் திடீர்னு வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். 5 நிமிஷம் வந்து நான் இங்கே நின்னு பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. போ போ. சரி சீக்கிரமா பாத்துட்டு வா. இப்படி மொத்தமா சரிஞ்சு விழுந்து படுத்து கிடக்கிறது என்னால பார்க்க முடியலக்கா. நாங்க சோர்ந்து உட்காந்தா எங்களை தட்டி கொடுத்து எழுப்பி ஓட வைக்கிற நீயாக்கா இப்படி கண்ணை மூடி படுத்திருக்க. எங்களுக்காக எந்திரிச்சு பழைய மாதிரி வாக்கா. என்ன எவ்வளவு செல்லமா பாத்துக்கிட்டீங்க. எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்திருக்கீங்க. ஒரு தாயை இழந்த குழந்தையா அனாத மாதிரி மனசு துடிச்சிட்டு இருக்குக்கா. நீங்க இப்படி சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு எல்லாமே இழந்த மாதிரி இருக்குக்கா. எனக்கு என்ன வேணும்ன்றது என்னை விட உனக்கு தானக்கா தெரியும். என்ன சின்ன சின்ன விஷயத்துல கூட செதுக்கிட்டு இருப்பீங்கக்கா. இப்ப எனக்கு யாருக்கா இருக்கா? எங்களுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு சம்பாதிச்சு போட்ட உன்னோட உயிரை காப்பாத்த முடியாதவங்கள நாங்க இருந்துடக்கூடாதுக்கா. அது நாங்க உனக்கு செய்யற பெரிய துரோகம். அக்கா நீ 100 வருஷம் நல்லபடியா வாழணும்க்கா. உனக்காக வாழணும். எங்களை பாதியிலே விட்டுட்டு போயிடாதக்கா. நாங்க உன்னை அப்படியெல்லாம் போக விட மாட்டோம். நீங்க எங்களுக்கு வேணும்க்கா. நான் ஆசைப்பட்டன்றதுக்காக நீங்க என்ன டாக்டர் ஆக்கணும்னு போராடினீங்க. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப சுக்குநூறா போக போகுதுக்கா. உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் ஆசைய குழி தோண்டி புதைச்சிடுறேன்க்கா. நான் டாக்டர் ஆகிறத நீங்க பார்க்கணும்க்கா. அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும். ஆனா நீங்க உயிரோட இருக்கணும்னா நான் பெரியப்பா சொன்ன மாப்பிளைய கட்டிக்கணும். எனக்கு என் கனவை விட என் கனவை நிறைவேற்ற துடிச்சு உங்க உயிரும் அன்பும் வேணும்க்கா. எங்களை இத்தனை வருஷமா கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தின உங்களுக்கு நான் இதை மனப்பூர்வமா செய்ய தயாரா இருக்கேன்க்கா. நீங்க கண்ணு முடிச்சு பாக்குறப்போ நான் உங்களோட தங்கச்சியா மட்டும் இருக்க மாட்டேன்க்கா. இன்னொருத்தரோட பொண்டாட்டியா இருப்பேன். அதத்தான் நீங்க இப்படி தாங்கிப்பீங்களோன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா எனக்கு உங்களை காப்பாத்த இதை விட்ட வர வழி தெரியலக்கா. என்ன டாக்டரா பாக்கணும்னு ஆசைப்பட்ட உங்க கண்ணுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் எனக்கு நீங்க கண்ணு முழிக்கணும். அதுதாங்க எனக்கு முக்கியம். நான் என் கழுத்துல ஸ்டெதஸ்கோப்போட வந்து உங்க முன்னாடி டாக்டரா நிப்பேன்னு நீங்க கனவு கண்டீங்க. ஆனா நான் என் கழுத்துல தாலியோட வந்து நின்னு உங்களை கஷ்டப்படுத்த போறேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்லக்கா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. கையில கிடைச்ச உங்களை மாதிரி ஒரு பொக்கிஷத்தை என் லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களை கைவிட்டுற கூடாது. என்னோட கம்பீரமான கையலக்காவா நீங்க திரும்ப குணமாகி எந்திரிச்சு வரணும். அதுக்காக நான் பெரியப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
பிரபு செத்து போன விஷயத்துல நீங்க எவ்வளவு பாடுபட்டு என்ன காப்பாத்துனீங்க. அதுக்கு கைமாறா கூட இத நினைச்சுக்கோங்கக்கா. இது ஒரு காதல் கல்யாணம்னு கூட நினைச்சுக்கோக்கா. உங்க மேல இருக்கிற காதல்ல நான் யாருன்னே தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐம் சாரிக்கா. ஆனந்தி, ஆனந்தி, டைம் ஆச்சு, வா நான் வா போறேன்க்கா. சீக்கிரம் வா.